படிக்காத மேதை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை, சுதந்திர தாவம், விடுதலை உணர்வு, நேர்மை, தூய்மை போன்றவற்றால் பல சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளார். தமிழக முதல்வரும் ஆனார். ஆம், 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஏற்றதும் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மறுபடியும் திறந்தார். கட்டி கட்டி எங்கும் பள்ளிகளை திறந்தார். 12,000 புதிய பள்ளிகளை திறந்தார். இவ்வளவு பள்ளிகள் இருந்தும் ஒரு நாள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவனை கொண்டார். உடனே அவனிடம் சென்று, ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால்தான் சாப்பாடு என்றான். வருத்தத்துடன் சென்ற காமராசர் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளியில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை என்று வேறுபாடு களைய அனைவருக்கும் இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். அதுவரை 7% இருந்த தமிழ்நாட்டின் எழுத்தறிவானது 37% அதிகரித்தது. இதனால் கல்வியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். எல்லா கிராமங்களிலும் இரவு பாடசாலை தொடங்கப்பட்டன. முதியோர் கல்வியும் கற்பிக்கப்பட்டது. பள்ளி படிப்பு மட்டுமல்லாமல் பல கலை கல்லூரிகளை உருவாக்கினார். தொழில் கல்லூரிகளையும் உருவாக்கினார். கரும வீரர் காமராசர் கருப்பு காந்தி, காலா காந்தி, தென்னாட்டு காந்தி, கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார். காமராசரின் ஆட்சி கல்வியில் பெரும் புரட்சி. எல்லோர் வாழ்க்கையும் வரலாறாவதில்லை. வரலாறு படிப்பவர்கள் தனக்கென்று வாழ்ந்ததில்லை. நாடு பார்த்து